நம்பினோர் கைவிடப்படார் நான்கு முறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பிலீஃப் இஸ் டு பிலீவ் இன் த பாசிபிள், ஃபெய்த் இஸ் டு பிலீவ் இன் த இம்பாசிபிள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்பிக்கை என்பது சாதாரண விஷயங்களில் இருப்பது, பற்றுறுதி என்பது நடக்க முடியாது என்று நான் நினைக்கக்கூடிய விஷயங்களில் இருப்பது. ஆன்மீகம் இங்கே தான் வித்தியாசம் வருது. இது மதங்கள் சார்ந்ததுலேயும் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நம்ம பல படங்களை பார்த்தோம். ஒரு காலத்தில் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அமெரிக்காவில் இருக்கும்போது அவருடைய 100வது படம் எனக்கு தெரிஞ்சு ஒளி விளக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு பாட்டு, ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன்னு சொல்லி சோக்கார் ஜானகி அம்மா பாடுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்த ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாடி முடிக்கும்போது அந்த படத்தில் எம்ஜிஆர் உயிர் பெற்று திரும்பி வர மாதிரி இருக்கும். அதே ரியல் லைஃப்லேயும் அவருக்கு நடந்தது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் கிட்ட ஒரு பெரிய ஒரு ரேம்ப் வச்சு அவருடைய வரவேற்பு விழா நடந்தது. அந்த காலத்தில் இருந்தவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். இது எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பற்றுறுதி. சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பல விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பற்றுறுதின்றது. நம்பிக்கை வேறு, பற்றுறுதி வேறு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி. நம்பிக்கைன்றது ஒரு எனக்கு நடக்கும்னு தெரியும். இந்த டாக்டர்கிட்ட போனால் காப்பாற்றிடுவாருன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் போகிறேன் அப்படின்றது நம்பிக்கை. பற்றுறுதின்றது சார்ந்து தாண்டிய ஒரு விஷயம். என்னால் முடியவே முடியாது, உலகத்திலேயே இது முடியாது. இதே ஆங்கிலத்தில் ஒரு காமெடியாகவும் சொல்லலாம், சீரியஸாகவும் சொல்லலாம். போது மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி நடக்கும்? இது எப்படி ஆன்மீகத்தில் நடக்கும்? நடக்குமா? நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நடந்து தான் ஆகணுமா? அப்படின்ற கேள்விகள்லாம் நம்மளுடைய மனசில் வருது.